என்ன துளசி இவ்வளவு அவசரமா கோயிலுக்கு உள்ள போணுமா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன துளசி? எனக்கு எனக்கு என்னென்னமோ தோணுது. துளசி துளசி பால்ல எதுக்கு மாத்திரை கலந்தேன்னு கேட்டேன். அது அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னான். ஓ, அதுக்காக சத்து மாத்திரை கொடுத்தியோ? ஆமா. காவேரி, நடுவுல நான் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்ததுக்காக என்ன ஜோக்கராவே நினைச்சிடாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கழுத்த இருக்கிறவன். கிணத்துல தள்ளி விட்டுட்டு அதோட நிக்காம நட்டு குத்தலா தலையில கல்ல தூக்கி போடுறவன். இப்ப நான் கிணத்து பக்கத்தில் நிக்கிறேன். நேரம் வரும்போது தள்ளி விட்டுட்டு கல்லையும் தூக்கி போட்டுருவேன். சொல்லு. என்ன ஐடியா பண்ணிருக்க பத்மா? நான் பிரமாதமா யோசிப்பேன், நல்ல யோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொன்னல. என்ன யோசிச்சு வச்சிருக்க சொல்லு. பத்மா, உன் வீட்டு கிச்சன்ல கேஸ் லீக் பண்ணி விட்டுட்டு உன் புருஷனை பத்த வைக்க சொன்னா என்ன? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இருப்ப? புதுசா ஏதாவது யோசிய. சரிம்மா, நாங்க பழைய ஆளுதான், பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா பிறந்த நீ என்ன பண்ண போற? இப்ப நிறைய பேரு ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு அட்மிட் ஆகுறாங்கல்ல. உன் புருஷன் ஃபுட் பாய்சன்ல சிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க போறியா என்ன? முடியெல்லாம் நரைச்சிரும். காலம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கவன் முட்டாள். காலத்தை உருவாக்குறவன் தான் புத்திசாலி. ஃபுட்ல பாய்சன் உருவாக போறதில்ல, பாய்சனை ஃபுட்ல வைக்க போறேன். சாப்பாட்டுல விஷத்தை வைக்க போறேன். சாப்பிட்டுட்டு தொண்டை விக்கி நாக்கு வறண்டு வறண்டு செத்த பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். நல்ல ஐடியா தான், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இங்க பாரு, நான் 2-3 நாளா நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். சாப்பாட்டுல விஷத்தை வச்சு ஆகணும். நமக்கு இதான் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே வழி. சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறேன், சாப்பிட வைக்கிறேன், சாகடிக்கிறேன். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம், கோபம், அருவருப்பு எல்லாமே அடங்கும். இங்க பாரு, நீ போனை வை. நான் விஷத்தை வச்சு கொன்ன பிறகு உனக்கு போன் பண்றேன். பாய்.
நான் கொல்றதுக்கு முன்னாடி இவனே வந்து கொண்டுடுவான் போல இருக்கே. அந்த விஷத்தை எங்க வச்சேன்? ஆ, பத்மா, டிஃபன் எடுத்து வை. விஷத்தை வச்சிட வேண்டியதான். விஷத்தை வச்சு கொன்ற வேண்டியதான். அப்பதான் என் கோவம் ஆத்திரம் அடங்கும். பத்மா, பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இட்லி. அடேங்க அப்பா, 2 நாளா நானும் பாக்குறேன் விதவிதமா சமைச்சு அசத்துற. ஏய், உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ நம்ம வீட்டுல இருந்தபோது ஒரு தடவை கூட கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. முன்ன இருந்த பத்மா மிருகமா இருந்தா, இப்ப இருக்கிற பத்மா மனுஷியா மாறிட்டா. அதான் நல்ல வாழ்க்கைய, நல்ல சந்தோஷத்தை இத்தனை வருஷமா தவற விட்டேனேன்னு வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கு. அதான் இப்ப மாறிட்டிய பத்மா. இனிமே நீ பழைய மாதிரி ஆகாம இருந்தா சரி. கண்ணதாசன் சாருடைய பாட்டு ஒண்ணுல வரும், நெருப்புல இறங்கின பிறகு வெயில பத்தி கவலைப்படக்கூடாது, வாழணும்னு வாழ்க்கை ஆரம்பிச்ச பிறகு எந்த கெட்டதுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் வாழணும். வாழணும்னு வாழ்க்கை ஆரம்பிச்ச பிறகு எந்த கெட்டதுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் வாழணும். அப்பா, அப்பா சாப்பிடாதீங்கப்பா. ஏன் சாப்பிடாதீங்கப்பா, சாம்பார்ல விஷத்தை கலந்திருக்காங்க. அம்மா உங்களை கொல்ல சாம்பார்ல விஷத்தை கலந்து வச்சிருக்காங்கப்பா. நான் என் கண்ணால பார்த்தேன். அம்மா உங்களை கொல்ல விஷத்தை வச்சிருக்காங்க. என்ன பூரணி, என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ சொல்ற? சாமி சத்தியமாப்பா, அம்மா உங்களை கொல்றதுக்கு யாரோ ஒரு அங்கிள் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சொன்ன மாதிரியே என் கண் எதிரில சாம்பார்ல விஷத்தையும் கலந்தாங்க. இந்த பாக்ஸ்ல தான்ப்பா விஷத்தை கலந்தாங்க. என்ன பத்மா இது? இல்லங்க, அவ போய் சொல்றாங்க. நான் போய் சொல்லலப்பா. அப்ப நான் போய் சொல்றேனாடி? இரு இரு, நான் விசாரிக்கிறேன். பூரணி, என்னாச்சு? ஏன் என்னென்னமோ சொல்லி குழப்பற? ஐயோ அப்பா, நான் எந்த குழப்பமும் பண்ணலப்பா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அம்மா விஷத்தை கலந்தாங்க. இதோ இதான்ப்பா அந்த விஷ பாட்டில். என்ன பத்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நீ என்ன கொலை பண்ண நினைச்சியா? என்ன கொல்றதுக்காக இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்தியா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். என்ன கொல்றதுக்காக இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்தியா? என்ன கொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தியா?
அப்ப நீ திருந்தி வரலையா? என்ன தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் வந்தியா? சொல்லு. என்ன ஒரே அடியா சாகடிக்கணுங்கிறதுக்காக தான் நல்லவங்கிற போர்வையை போத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? நினைச்சேன் ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு எண்ணத்தோட வந்திருப்ப நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறியா நீ? பத்மா பத்மா பத்மா, ஏய் என்ன பண்ற? பத்மா பத்மா, ஏய் பத்மா வேண்டாம். பத்மா பத்மா, ஏய் பத்மா பத்மா. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல நான் பாசத்தை தான் கலந்திருக்கேன், பாய்சன் ஒண்ணும் கலக்கல. பூரணி நான் போன்ல பேசினது கேட்டது எல்லாமே 100% உண்மைதான். ஆனா விஷத்தை நான் கலந்தது உங்களை கொல்றதுக்காக இல்ல, இந்த வீட்ல இருக்க எலிகளை கொல்றதுக்காக. நேத்து நான் செல்ல பேசினது யாரோ ஒரு அங்கிள் கிட்ட இல்ல, இந்த விஷத்தை வித்த கடைக்காரன் கிட்ட. இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம வீட்ல 6 பாக்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சே. என்ன சொல்றீங்க? உங்க பதில் தான் என்ன? சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் யார் வாழ்க்கை அழிக்கிறதுக்காகவும் இங்க வரல. எனக்கு வேற போக்கிடம் இல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். வினோத், நான் உங்களை திட்டி இருக்கேன், பல பேர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி இருக்கேன், ஏன் ரத்தம் வர மாதிரி கூட அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க செத்து போன நான் நினைச்சதே இல்ல வினோத். இங்க பாருங்க வினோத், ஒருத்தரை நம்பாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தோ, அதே மாதிரி எல்லாரையும் நம்புறதும் ஆபத்து தான். நான் விஷம் இல்ல, நான் கொடுத்த சாப்பாட்டுல விஷம் இல்லன்னு நானே சாப்பிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போக தயாரா இருக்கேன். பத்மா பத்மா பத்மா, இல்ல, I'm sorry. I'm sorry. என்னால உன்னுடைய வலியை வேதனையை புரிஞ்சுக்க முடியுது, என்ன மன்னிச்சிரு. நான் இவ சின்ன குழந்தை ஏதோ குழப்பத்தை உளர்னாங்கிறதுக்காக நானும் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை என்ன நம்ம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. I'm sorry. நீ போ, நீ இங்கே இரு. நான் உன்னை நம்புறேன் பத்மா. பத்மா ஒரு நீ என்ன காரியம் பண்ணிருக்க நீ? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? ஒரு நீ என்ன காரியம் பண்ணிருக்க நீ? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? சின்ன வயசுல என்ன கற்பனை, என்ன குழப்பம் உனக்கு? உன்னால என்னெல்லாம் நடந்துச்சு பார்த்தாலே நீ இப்போ தேவையில்லாம அவளை சந்தேகப்பட்ட அவ வீட்டை விட்டு போறேன். ஏன் போற நீ? ஏன் நீ இப்படி பண்ற? இங்க பாரு, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், உன் வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஆனா அதுக்காக நீ அதிக பிரசங்கித்தனமா பிஹேவ் பண்ணாத, வயசுக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ணு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை அரைஞ்சு பல்ல நான் கட்டிடுவேன். சாம்பார்ல விஷத்தை கலந்ததுக்கு அப்புறம் தான் நீ என் பின்னாடி இருக்கிறதே நான் பார்த்தேன். இத நீ உன் அப்பன் கிட்ட சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதான் நான் பக்காவா டிராமா பண்ணேன். உங்க அப்பனுக்கு நான் வச்சது
வெறும் சாம்பார், விஷ சாம்பார் இல்ல. ஆனா வைப்பேன், பின்னாடி கண்டிப்பா வைப்பேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டா. அழடி, எப்படி மாட்டின பருவம் அப்பங்கிட்ட நீ. என்னங்க இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அத்தை. என்னங்க இப்படி உட்காந்துட்டீங்க? தேவையான லஞ்ச் வரைக்கும் நானும் செல்வம் இங்கே தான் இருக்க போறோம். அதோட 2 கெஸ்டும் வராங்க. எங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிரு. ஆமாமா, சிக்கன் பண்ணிடுங்க, வெஜ்ஜும் பண்ணிடுங்க, மட்டன் சுக்கா பண்ணிடுங்க, மீன் இருங்க குழம்பு இருங்க வந்து இருங்க இருங்க. யார் வராங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம இத பண்ணிடு அதை பண்ணிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானே, யார் வராங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றோமே. என்னங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க. நான் சொல்ல போற ஆளுங்களை உங்க 2 பேருக்குமே பிடிக்காது. சரி, இருந்தாலும் சொல்றேன். துளசியும் பிரசனாவும் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க வரேன்னு சொன்னதால தான் நானும் செல்வாவும் பாதி வழியிலே திரும்பி வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, நீங்க சமைக்கிறீங்களா இல்ல ஹோட்டல்ல இருந்து வரவழைக்கட்டுமா? அவங்க எதுக்கு இங்க வராங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க யாரோ நாம யாரோ, நாம எதுக்கு அவங்களோட ஒட்டு உறவு வச்சுக்கணும்? சொல்லுங்க மாமா. ஏ சும்மா புரியாம பேசிட்டு இருக்காத. அவங்க ஒன்றும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரல. அப்புறம் வேற எதுக்காக வராங்களா? அதான் அவ பழசு மொத்தத்தையும் மறந்துட்டால, அப்புறம் எதுக்காக அவங்க வரணுங்கிற? அதான் சொன்னேன்ல, பழச மொத்தமா மறந்துட்டானு. அந்த ஞாபகத்தை தேட வரா. என்னது, ஞாபகத்தை தேட வராங்களா? ஆமா, அந்த ஞாபகத்தை தான் தேட வராங்க. டாக்டர் வந்து பிரசன்னா கிட்ட துளசிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னா அவ பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. அதனால துளசியோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போயிருக்காங்க. என்னது, எங்க வீட்டுக்கா? ஆமா, உங்க வீட்டுக்கு தான். பாத்தீங்களா அத்தை, எங்க அம்மாவை ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா அவங்களோட நல்ல குணத்தை? பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. உன்கிட்ட ஏன் சொல்லணும்? உன்கிட்ட ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். சொன்ன அப்படி சந்தோஷத்தை துள்ளி குதிச்சு துளசி போய் பார்த்திருப்பியா? பார்த்திருப்பியான்னு கேக்குறேன். அப்புறம் என்ன? நான் ஏன் போகணும்னு கேக்குறேன். அவ என்ன என் கூட பிறந்தவளா? இதுக்குதான் துளசி வரதும் உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லல. மகராசி, சொல்லாம இருந்ததே போதும். சரி, நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. துளசி வளர்ந்த வீட்டுக்கு போனால அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? வரல. அப்புறம் அங்கே வரலன்னா இங்க எப்படிடா வரும்? இந்த 20 வருஷத்துல துளசி இங்க வந்தது ஒரு 10-20 தடவை இருக்கும். வருஷ கணக்குல வாழ்ந்த வீட்டுக்கு போனப்ப வராத ஞாபகம் இங்க வந்தாடா வரப்போகுது? அதுவும் அவ இங்க வரும்போதெல்லாம் நல்ல சம்பவமே நடக்கல. அவ ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போதெல்லாம் நான் ஆத்திரத்தையும் அவமானத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கேன். ஒருவேளை அவ கேவலப்பட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருமோ? வரும், கண்டிப்பா வரும். அன்பா பேசின இடத்துல வராத ஞாபகம் அவமானப்பட்ட இடத்துல வரும். அணைச்சு ஆறுதலா இருந்த இடத்துல வராத ஞாபகம் வெட்டுன்னு பேசி வேதனைப்படுத்தின இடத்துல வரும். எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். அது நல்லதுதான்.